இங்க இந்த ஹீரோயினி ஹஸ்பண்ட் குடும்பம் தாங்க முடியாம அவங்கள விட்டு தனியா வந்து டீச்சர் வேலை பாக்குறதுனால அவங்கள தேடி வந்த ஹஸ்பண்டும் அவங்க கையை உடைக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. அங்க வந்து ஷம்பாவும் டீச்சர் ஹஸ்பண்ட் போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. அடி தாங்க முடியாம உங்க ரெண்டு பேருமே நான் என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். டீச்சரை ராக் பண்றதுக்காக தான் ஷம்பாவும் அவங்க ஃப்ரெண்டுமே அங்க வந்திருப்பாங்க. டீச்சர் இவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்ததுமே அவங்க ரொம்ப சாரி கேக்குறாங்க. பாக்குற இடத்துல இந்த பொண்ணு சாரி சாரின்னு சொல்றாங்க. டீச்சரும் ஒரு நாள் இந்த பொண்ணை மன்னிச்சிடறாங்க. ஹீரோயினி கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஹஸ்பண்ட் பயங்கரமா குடும்பம் பண்ணிருப்பாரு. அதனால அவங்க குடும்பம் தாங்க முடியாம வேலைக்கு போலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க. ஹீரோயினிக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருக்குன்ற விஷயம் தெரிஞ்சதுமே அவர் பயங்கரமா சண்டை போறாரு. சண்டையில இவங்களோட கையும் உடச்சு விட்டுறாரு. இப்ப ஹீரோயினியும் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஹஸ்பண்ட பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவங்களோட ஹஸ்பண்டே போலீஸ்ல இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. அதனால அந்த கேஸை அவங்க ஸ்டேஷன்ல எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்கு மேல இவர் கூட வாழ முடியாதுன்னு தான் இவர்கிட்ட சொல்லிக்காமையா அந்த ஊரை விட்டு கிளம்பி வந்து இந்த ஊர்லயும் டீச்சர் வேலை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட ஷம்பாவும் செம்மையா டென்ஷனா வராங்க. அவரை நான் 2 அடியோட விட்டேன், இன்னொரு 4 அடி சேர்த்து வச்சிருக்கணும்னு அவங்களும் யோசிக்கிறாங்க. ஷம்பாக்கு சின்ன வயசுலயே அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அவங்க அப்பா தான் இவங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை கூட்டு போயிட்டு வீட்லயும் விட்டுட்டு ஷம்பாவோட படிப்புக்கு இதுக்கப்புறம் நான் பொறுப்புன்னு இவங்களும் சொல்றாங்க. இந்த ஊருக்கு ஹீரோயினி வந்தப்ப அவங்களோட சைனையை மிஸ் பண்ணிருப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து இவரும் கொடுக்குறாரு. ஹீரோயினி வீட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. நீ சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இதை எடுத்துட்டு போயிட்டு உன் ஸ்கூல்ல குத்தன்னு வச்சுக்க, உன்னை இப்பயே வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்க, என் கூட மரியாதை வான்னு சொல்லி மிரட்டுறாரு. அந்த இடத்துக்கு வந்து ஷம்பா நேத்து கை உடையத்துக்காக ட்ரை பண்ணீங்களா, அதை நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், இதை எடுத்துட்டு போயிட்டு உங்க டிபார்ட்மெண்ட்ல குத்த உங்க வேலையவே தூக்கிடுவாங்கன்னு இவங்க சொல்றாங்க. ஏய் மரியாதையா அந்த வீடியோ டீல் பண்ணுன்னு சொல்லி இவரும் மிரட்டுறாரு. ஷம்பா லைட்டா ஒரு அடி விடுறாங்க. டக்குன்னு அவரை பயந்து அங்க ஓடிடுறாரு. ஷம்பாவை ஹீரோயினி தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. ஸ்டேட் கராத்தே மேட்ச் வரதுனால அவங்களுக்கு தேவையான நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸா கொடுக்குறாங்க. ஷம்பா ஒரு கொலைகேஸ்க்காக போலீஸ் ஸ்டேஷன்லயே இருப்பாங்க. அவங்கள பாக்கிறதுக்காக ஹீரோயினி வராங்க. என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க, என்னால இங்க இருக்க முடியலன்னு சொல்லி இவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. இவங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு உங்களோட ஹெட் ஆபீசர் கிட்ட நான் பேசணும், இந்த பொண்ணு தப்பே பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லி இவங்களும் பேசுறாங்க. ஹீரோயினியோட ஹஸ்பண்ட் தான் அந்த ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இன்ஸ்பெக்டராவே வந்திருப்பாரு. அதை பார்த்ததுமே ஹீரோயினி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.